ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அந்த கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின் அண்டு பீட்டு இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வின் அப்படிங்கிற இந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் ஜெயித்தல், வெற்றி பெறுதல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். வின் அப்படிங்கிற விஷயத்தோட தமிழ் அர்த்தம் ஜெயிக்கிறது, வெற்றி பெறுது. அதாவது உதாரணத்துக்கு இந்தியா வின் பண்ணிடுச்சு பாகிஸ்தான் மேட்ச்சில், இந்தியா ஜெயிச்சிருச்சு, வெற்றி பெற்றுச்சு பாகிஸ்தான் மேட்ச்சில் அப்படி நம்ம சொல்லணும்ல. ஸோ வின்னுக்கு ஜெயித்தல், வெற்றி பெறுதல் அப்படிங்கிறது தான் தமிழ் அர்த்தம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆங்கில வார்த்தை பீட்டு அப்படிங்கிற இந்த ஆங்கில வார்த்தை தான். ஸோ வின் அண்ட் பீட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸில் பீட் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிஇஏடி பீட் அப்படிங்கிற இந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோற்கடித்தல், ஒருத்தரை போய் தோற்கடிக்கிறது, இதுதான் தமிழ் அர்த்தம். ஸோ உதாரணத்துக்கு இந்தியா பாகிஸ்தானை தோற்கடிச்சிச்சு, நேற்று மேட்ச் பார்த்தேன், இந்தியா பாகிஸ்தானை தோற்கடிச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லல, அதுதான் பீட். இந்தியா பீட் பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஒரு பீட்டுக்கு தமிழ் அர்த்தம் தோற்கடித்தல் அப்படிங்கிறது தான் இதோட தமிழ் அர்த்தமாக இருக்குது. இப்போ நம்ம உதாரணத்தோட பார்க்கலாம், எக்ஸாம்பிளோட சென்டென்ஸ் மேக்கிங்கோட நம்ம பார்க்கலாம். வின்னுக்கும் பீட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் உள்ள எக்ஸாம்பிள்ஸை அண்டர்ஸ்டாண்டிங்காக சென்டென்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வின் அப்படிங்கிற இந்த ஆங்கில வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தமிழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கிறது. ஸோ அதுக்கான ஆங்கில சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹுரா வி வான் த மேட்ச். ஹுராக்னா சந்தோஷத்தில் கத்துறது, ஒரு ஆச்சரியமாக நம்ம ஜெயிச்சிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி. ஹுரா வி வான் த மேட்ச் இங்கிலீஷில். தமிழில் பாருங்கள், ஓ நாங்கள் மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டோம், ஐயோ நாங்கள் மேட்ச்சில் ரொம்ப வெற்றி பெற்றுட்டோம், சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். வின்னுக்கு தமிழ் அர்த்தமாக வெற்றி பெற்றோம், ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வரோம். ஸோ வின்னுங்கிறது ஜெயிக்கிறது, வெற்றி பெறுது. ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருந்திருக்கும். அடுத்தது பார்க்கும்போது பீட்டு. இந்த பீட்டுனா என்னென்னா தோற்கடிக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் பாருங்கள் வித் சென்டென்ஸ் மேக்கிங்கோட. ஸோ ஆங்கிலத்தில் பாருங்கள், ஐ பீட் யூ வைல் பிளேயிங் கார்டு அப்படிங்கிற. பிளேயிங் கார்டுனா சீட்டு கட்டு. ஓகேங்களா, நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஐ பீட் யூ, நான் உன்னை தோற்கடிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, எப்போ பிளேயிங் கார்டு விளையாடும் போது. தமிழில் பாருங்கள், சீட்டு விளையாட்டில் உன்னை நான் தோற்கடிப்பேன் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். பீட்னா தோற்கடிக்கிறது, அதாவது சீட்டு கட்டு விளையாட்டில் நான் உன்னை தோற்கடிப்பேன்டா அப்படின்னு சொல்கிறது தான். தோற்கடிக்கிறதுக்கு தான் பீட்டு. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.